கோவிட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக்கு, குல்லன்பெரி சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் இந்த 3 கண்டிஷனும் ரொம்ப அதிகமா நான் பார்த்து வரதுண்டு. இன்னைக்கு நம்ம பேச போறது பார்த்தீங்கன்னா, ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ். டாக்டர் எனக்கு இந்த இடுப்புல வந்து பெயின் ஆகுது டாக்டர். நடக்கும்போது பெயின் ஆகுது, வண்டி ஓட்டும்போது பெயின் ஆகுது. அப்பப்போ பெயின் வந்து போகுது, அப்புறமா சரியாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் டாக்டர் எனக்கு ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் வந்துருச்சு. நான் நெறைய டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டேன். அவங்க எல்லாரும் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சர்ஜரிக்கும் கம்ப்ளீட்டா வந்து ஒரு உத்தரவாதம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேஷண்ட் வருவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா அத பத்தி தான் பேச போறோம். இந்த கோவிட் வந்ததுனால, ஸ்டீராய்டு எடுத்ததுனால மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் ஹிப் ஜாயிண்ட்ல வரணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இப்போ இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பேசிறேன். இது நெறைய இடங்கள்ல வரும். பட் ரொம்ப காமனா உங்களுடைய தொடை எலும்பு இருக்கு இல்லையா? இந்த ஃபீமர் இருக்குல்ல, இந்த ஃபீமரோட ஹெட் அதாவது இந்த தலைப்பகுதியை தான் அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த எலும்பு ஒரு குழி மாதிரி இருக்கு. இந்த குழிக்குள்ள போய் இது வந்து அட்டாச் ஆகுது. ஸோ இந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் போகிறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் இதுக்குள்ளே இருக்கும்போது ப்ளஸ் வந்து கோவிட் மாதிரி ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு. அது கூடவே சேர்த்து அதுக்காக நீங்கள் ஸ்டீராய்டு எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னும் போது இந்த எலும்பில் இருக்கக்கூடிய இந்த ரத்த சப்ளை இருக்கு இல்லையா? நான் உங்களுக்கு இமேஜில் காமிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரத்த குழாயில் அடைப்பு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த பிளட் வசிலே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். இந்த கோவிட் வைரஸ் இருக்கு இல்லையா? இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய போனில் இருக்கக்கூடிய செல் எல்லாம் இருக்கு இல்லையா? அதை வந்து அப்பப்டோசிஸ்ன்ற ஒரு கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அதாவது செல் டெத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்? போனில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்கும். இன்னொரு சைடில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் வைரஸ் வந்து நுரையீரலை அஃபெக்ட் பண்ணுற வைரஸ் அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியமாக இது இரத்த குழாயை அஃபெக்ட் பண்ணுற ஒரு வைரஸுங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து இரத்த குழாய் அடைப்பு வந்து இறந்து போயிட்டாங்க. அதே போல் கோவிட் வந்து யாரெல்லாம் வந்து இறந்து போனாங்களோ அந்த உடலை வந்து உடல் பகுப்பாய்வு டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இரத்த குழாய் அடைப்பு இருக்கிறதா வந்து டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த இரத்த குழாய் அடைப்பை மட்டும் உருவாக்குறது மட்டும் கிடையாதுங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா புதுசாக சிந்தசிஸ் ஆகக்கூடிய இரத்த குழாய்களையும் அதாவது புதுசாக உருவாகக்கூடிய இரத்த குழாய்களையும் உருவாக்காம அந்த செல்களை வந்து தடுக்குது. ஸோ அதனாலேயே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் கரெக்டாக ப்ராப்பராக சப்ளை ஆகாது. அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இடுப்பெலும்பு போன் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இரத்த ஓட்டம் சப்ளை ஆகாதனால அந்த எலும்பு மேல் பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டே வர ஆரம்பிக்கும். நான் இப்போ இந்த படத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்து அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வீட்டில் ஒரு செடி வளர்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த செடிக்கு ரொம்ப முக்கியம் சாயில், அதாவது மண் வந்து ரொம்ப தரமான மண்ணாக இருக்கணும். அதே போல் நீர் வளமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல் நம்மளுடைய உடல் பகுதிக்கு ரொம்ப முக்கியம் ஆக்சிஜன் சப்ளையும் அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல ரத்த ஓட்டமும் இருக்கணும். அது ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால நம்மளோட பாடி வந்து ஆக்டிவாக இயங்கும். அதுவும் ஸ்பெஷலி வந்து போன் ஜாயின்ஸ் இது எல்லா பகுதிகளுக்கும் இது தேவையான ஒரு பொருள். இங்கே வந்து ஆக்சிஜன் சப்ளை கம்மி ஆகுது, இந்த இரத்த குழாய் வந்து நஞ்சு போகுது, இரத்த குழாய் வந்து டேமேஜ் ஆகுது, ரத்த ஓட்டமே இல்லை அப்படின்றப்போ அந்த எலும்போட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கணும். இந்த ரவுண்டாக இல்லாமல் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியே இந்த இடத்துல இருந்து கரைஞ்சு கரைஞ்சு பாதியாக வரும். ஸோ இதை வந்து நிறைய ஸ்டேஜஸ் சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 ஸ்டேஜ் இருக்குது. அதாவது ஸ்டேஜ் 1ல் வந்து உங்களுக்கு வந்து எந்த சிம்டமும் சம்டைம் தெரியாமல் இருக்கலாம். அதே போல் சில பேஷண்ட் வந்து மைல்டு பெயின் தெரியலாம். அவங்க எக்ஸ்ரே எடுத்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கும். ஸோ நிறைய பேஷண்ட் வந்து என்கிட்ட வந்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வருவாங்க. டாக்டர் எக்ஸ்ரே வந்து நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆனாலும் எனக்கு பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் கூட நல்லா யோசிச்சு ஸோ இதுவாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க இமீடியட்டாக சிடிஓ இல்லை எம்ஆர்ஐ எழுதி கொடுப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி வந்து எக்ஸ்ரே வச்சு முதல் ஸ்டேஜ் அதாவது ஸ்டேஜ் 0ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே போல் ஸ்டேஜ் 1லேயுமே வந்து எக்ஸ்ரே கண்டுபிடிக்கிறது சில பேஷண்ட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கிறது உண்டு. நான் வந்து கிளினிக்கல் பிராக்டிஸ்ல அதை பார்த்துட்டு வரது உண்டு. ஸோ நான் ஜென்ரலி வந்து அந்த மாதிரி ஹிப் பெயின் பேஷண்ட் வராங்கன்னா ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டோம்னா அது என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, ஒரு கிரேட் 3 வரைக்கும் அஃபெக்ட் ஆயிருக்கா, என்ன மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கு, எந்த எலும்பெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கா, அதாவது இந்த தலை எலும்பு மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லை
கூடவே சேர்த்து ஹிப் ஜாயிண்ட் வந்து இங்கே அட்டாச் ஆகும் இல்லையா, அதுவும் சேர்த்து அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமாக பேஷண்ட்டை படுக்க வச்சு நம்ம காலை தூக்க சொன்னோம்னா அவங்களால தூக்க முடியாது. சம்மணம் போட சொன்னோம்னா அவங்களால சம்மணம் போட முடியாது. ஸ்குவாட் பண்ண சொன்னோம்னா ஸ்குவாட் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து ஸ்குவாட்டிங்கில் உட்காரதுக்கே, அதாவது இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணவே முடியல டாக்டர். நிறைய பேர் இன்னும் சொல்லுவாங்க, டாக்டர் பைக் மேலே என்னால் கால் எடுத்து போட்டு உட்காரவே முடியல, நான் பைக் ஓட்டுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நிறைய பேர் நடந்து வரும்போது நொண்டி நொண்டி நடந்து வருவாங்க. ஸோ இங்கே நான் ஒரு பேஷண்ட் வந்து எப்படி நடந்து வந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி அப்படிங்கிறத அட்டாச் பண்ணுறேன். அதே போல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து எவ்வளோ தூரம் கால் தூக்க முடிஞ்சது, எவ்வளோ தூரம் வந்து அவங்களால தூக்க முடியல அப்படிங்கிறதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்னால மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேர் வருஷக்கணக்கில் ஸ்டீராய்டு எடுத்திருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருந்திருக்கலாம், எஸ்எல்இ இருந்திருக்கலாம், ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு அவங்க லாங் டைம் 1 வருஷம் 2 வருஷம் அவங்க ஸ்டீராய்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டீராய்டு எடுக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகலாம். இப்போ ஸ்டீராய்டுன்னு பார்க்கும்போது அப்போ நான் ஸ்டீராய்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது நம்மளோட உசிருக்கு ஆபத்து விளைவிக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம தேவையான மெடிசன்ஸை எடுத்து தான் ஆகணும். அது வந்து உசிரை வந்து நம்ம காப்பாற்றுறதுக்காக நம்ம செயல்படுத்தக்கூடிய மெடிசன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து லாங் டைமுக்கு அதை எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அதில் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு லாங் டைம் நான் ஸ்டீராய்டு எடுத்துகிட்டு இருக்கேன் டாக்டர், இதை வந்து ஏதாவது கம்மி பண்ண முடியுமா இல்லை குறைக்க முடியுமா அப்படிங்கிறத டாக்டரோட அட்வைஸோட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் உங்களோட மெடிசன்ஸை. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் வந்து இந்த கோவிட் உருவாக்கக்கூடிய அந்த வைரஸ் இருக்கு இல்லையா, அந்த வைரஸே வந்து உங்களுடைய அந்த போனுடைய செல் டெத்துக்கு ரீசனாக இருக்கும்போது ஸ்டீராய்டு மட்டும் ரீசனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இது ரெண்டும் சேர்ந்து, அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு கோவிடும் அஃபெக்ட் ஆகிருக்கு, ஸ்டீராய்டும் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உருவாக்கி இருக்குது. ஸோ அதனால் வந்து கோவிட்னால அஃபெக்ட் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹிப் பெயின் வர ஆரம்பிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நிறைய பேர் வந்து ஸ்கேன் பண்ணியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு போகும்போது நிறைய பேர் எடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டாகவே சர்ஜரி போகாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா சர்ஜரியில் என்னென்ன மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி போடுவாங்க, டீகம்ப்ரெஷன் பண்ணுவாங்க, இல்லைனா இந்த தலைப்பகுதி இல்லையா இருக்கு இல்லையா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து மெட்டல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஆனால் எதுக்காவது கேரண்டி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கேரண்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஏஜும் ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப யங் ஏஜாக இருக்கீங்கன்னா சர்ஜரி வந்து நல்ல ஆப்ஷன் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சர்ஜரி இல்லாமல் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் நல்ல ஆப்ஷனும் கூட. ஸோ இங்கே வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் தினம் தினம் ஒரு ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் கேசஸை வந்து நான் பார்க்குறது உண்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி இல்லாமல் மேக்ஸிமம் ஃபிசிக்கல் தெரப்பி, நேச்சுரோபதி, ஆயுர்வேதா, ஓசோன் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய தெரப்பிஸ் மூலமாக நம்ம வந்து அவங்கள பெட்டராக்கிறது உண்டு. ப்ளஸ் ப்ராப்பரான கைடன்ஸோட அவங்க வந்து நம்ம சொல்கிற எல்லா எக்ஸசைஸும் ப்ளஸ் எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் ஆயில் அப்ளிகேஷன் இதெல்லாமே பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து சர்ஜரியே இல்லாமல் அவங்க லைஃப்பை ஓட்டுறதுக்குமே சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா 23 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களில் நிறைய பேர் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுமே டே பை டே அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டாக்டர் எனக்கு பெயினே சுத்தமாக இல்லை, நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் சமணங்கு போட்டு உட்கார முடியுது, நல்லா என்னால் கால் தூக்க முடியுது, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேஷண்ட் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை போல் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா இம்மீடியட்டாக டிலே பண்ணாமல் அடுத்த ஸ்டேஜ் போகாமலே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு டாக்டரை இம்மீடியட்டாக கன்சல்ட் பண்ணிக்கோங்க. டாக்டர் நானும் இந்த மாதிரி கண்டிஷனில் அஃபெக்ட் ஆகிருக்கேன், என்ன நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு ஆன்லைனில் கன்சல்டேஷன் வீடியோ கால் மூலமாக நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கனாலும் கன்சல்ட் பண்ணிக்கலாம். இல்லை டாக்டர் நான் டைரெக்டாகவே வந்து பார்க்கணும் அப்படின்றவங்களும் இந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு புக் பண்ணிட்டு வந்து என்னை வந்து தாராளமாக சந்திக்கலாம். ஸோ நான் கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நிறைய நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.